வந்துட்டாரு கலெக்டர். இந்த ப்ரெஷருக்கு போர் கேட்டுருந்தல 3 வாரமாக தானே கேட்டு வந்துச்சா? சரி சரி, கொஞ்சம் குத்து அனுப்பிச்சிடேன். இல்லை நமக்கெல்லாம் ஆள் இல்லை, நானும் வர முடியாது, வேலை ஜாஸ்தியாக இருக்குது. குத்து அனுப்பிச்சிடேன், அமௌண்ட் ஜிபே அனுப்பிச்சிடேன்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி அனுப்பிச்சிடு. ஓகே. இந்த ப்ளஷர் வண்டி ப்ளஷர் வண்டி காணோம். அந்த ரெட் கலர் வண்டியா? அவன் ஓனர் வந்து எடுத்துன்னு போயிட்டாரு. ஓனர் வந்து எடுத்துன்னு போயிட்டாரா? அந்த வண்டி ஓடாத. ஓடாதுன்னு எனக்கு தான் தெரியும். அப்புறம் எப்படி அவன் எடுத்துன்னு போனா? வண்டி ரெடியான்னு கேட்டாரு. ரெடி என்ன ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் ஓனர் 3 தடவை வண்டி ரெடி பண்ணி வச்சாரு. நீங்க தான் வந்து எடுக்கல அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னியா? அப்புறம் எப்படி எடுத்துன்னு போனா? அப்புறம் சொன்னேன், இந்த வண்டி எடுத்துன்னு போய் வெயில கவுத்து வை, ஸ்டார்ட் ஆயிடும்னு சொன்னேன். கவுத்து வச்சா ஸ்டார்ட் ஆயிடும் சொன்னியா? சரி சரி, அவரும் எடுத்துன்னு போயிட்டாரு. அப்புறம் சும்மா குத்தமிச்சா? சும்மாலாம் கொடுக்கல, 1500 வாங்கி தான் வண்டியை குத்தேன். சோகுடா சோகுடா, குடுறா குடுறா, ரூபா குடுறா குடுறா. இந்தாடா. என்னடா இது? தாண்டா 500 ரூபாய். டேய், சிவப்பு கலர் வண்டின்ட்டுல ஓனர் வந்தாரு, 1500 வாங்கிட்டு குத்த அமிச்சேன். டேய், அந்த ஸ்டார்ட் ஆகாத வண்டியா? ஆமாடா, அந்த ஸ்டார்டாவுக்கு ஒரு வண்டி இருந்ததுல, அந்த வண்டி தான் எடுத்து குத்துருக்கான். நம்ம சிஷ்ய புள்ளிய பாத்தியா? என்ன பாட்டியா? ஓடாத வண்டிக்கு 1500 ரூபாய் காசு வாங்கி வச்சுக்கிறான். அதெல்லாம் சரி, உங்க 2 பேர் போக்கும் சரியில்லை. ஓனர் ஒருத்தன் அந்த வண்டி இன்னொருத்துக்கு வித்துருன்ற, இப்போ ஓனர்கிட்டே காசு வாங்கி வண்டி குத்தான்ற, நாளைக்கு எவன் பதில் சொல்றது? டேய், இவர் இப்பதானே பேசினே இருப்பாரு, வேலையா பாடுறா. யாரு சொல்றான்? இந்தா, 500 ரூபாய் வாங்கிக்கா. இவன் என்னமோ பிச்சை போடுற மாதிரி என்கிட்ட கொடுக்குறான். காசை வாங்கிட்டானுங்க, வண்டியை கொடுக்க மாட்டானுங்க. வேலை ஐயோ இவனோ, ஓ இவன் இருக்காண்டா. வந்தானா? ஏன் இப்போ பயப்படுற? டேய், வண்டி கேட்பானேன்னா என்ன பதில் சொல்றது? கேட்டா அப்புறம் பாத்துக்கலாம் விடு. வேலை என்ன அங்கே பேசி வைக்கிறான்? நான் எவ்வளோ நேரம் நிற்கிறது? வா, அந்த டைம் மட்டும் கொஞ்ச நேரம் உட்காரு. டயர் மேலே உட்காரா? வேலை என்ன சொல்கிறான் அவன்? அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரமாக நிற்கிறேன்னு சொன்னியா, அதுக்கு தான் உட்கார சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் வண்டி எங்க? இதுதானே வண்டி கேட்குறான்டா. நீ தாள் அனுப்பிச்சு விட்டியா? அவங்ககிட்ட தான் வண்டி கொடுத்து அனுப்பிச்சா? நான் ஆள் அனுப்பிச்சலாம். எப்போ? ஐயா, ஒரு வண்டி உங்ககிட்ட வித்துட்டு எவ்வளவு பதில் சொல்ல முடியாது. வேலை என்ன வேலை நடக்குதுங்க? எனக்கும் ஒன்றும் புரியல, இது சொல்லுவானுங்க. நோ, காலைல ஒரு ஆள் அனுப்பிச்சாரு, நான் அவருக்கு தான் வண்டி கொடுத்து அனுப்பிச்சான். டேய், நீ வந்ததே லேட்டு, இல்லை நீ குத்தமிச்சியா? எவ்வளோ பொய்யாண்டா சொல்லுவேன். அதான் குத்தமிப்பானுங்கடா அவங்க ஆளுகிட்ட. நான் எந்த ஆளப்பா அனுப்பிச்சேன்? இதுக்கு தான் உங்ககிட்ட நான் எத்தனாவது தடவை சொல்லிட்டேன், வண்டி யார் விட்டாங்களோ அவங்களே கொடுங்க. பாத்தியா? டேய், எவ்வளோ கேப் மாதிரி தான்டா பண்ணுவீங்க, சமாளிக்கிறேன். வா, உன் பேக் வந்து எதுவும் போயிட்டா, திருப்பி வண்டி கேட்டால் நான் எங்கே போகிறது? வேலை நான் எந்த ஆளும் அனுப்பல. வேலை ஆள் அனுப்பலாம், ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடு. நான் ஏன்டா புகார் கொடுக்கணும்? நான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, வண்டி ஓனர் நீ தானே? நானா? நீ தான் வண்டி காசு கொடுத்துட்டல, அடுத்த நிமிஷம் ஓனர் ஆகிட்ட. இப்போ அது உன் வண்டி தானே, அவன் சொல்கிறது கரெக்டு தானே? உன் வண்டி தொலைஞ்சா நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவன் கொடுக்க முடியுமா? அவன் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? யார் வண்டியோ அவங்க தான் கொடுக்கணும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? டக்குன்னு கிளம்பு. வண்டிக்கு காசும் கொடுத்தேன், வண்டியும் பார்த்தேன், ஆனால் ஓட்டி பார்க்கலையே. ஓட்டி பார்த்தா தான் ஓனரா? காசு கொடுத்தாலே ஓனரா தெரியுங்க? டேய், அதுவே தெரியாம தானே வண்டி வாங்கிக்கிறாரு இவரு. வேலை பசங்க நான் எப்படி பேசுறேனுங்க? பசங்க உன் நல்லது தானே பேசுகிறாங்க, தப்பாக தானே பேசுவாங்களா? ஒரு வார்த்தை நம்ம பசங்க வாயில தப்பாக வராது. நீ தொலைச்சிட்டு நிற்கிறியே, பாவம் நீ என்ன பண்ணுவியோ அப்படின்னு பதறி போயிட்டு இன்னும் வெள்ளந்தியாக இருக்கிய, போய் கம்ப்ளைண்ட் கூட நல்ல வச்சுருந்தது சொன்னாங்க. தப்பாக எதனா பேசுகிறாங்களா? வண்டிக்கு காசும் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க, நல்லா வருவீங்க. நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். நோ, இதுக்கு மேலே இங்கே வந்து என்ன பண்ண போறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துயா, வண்டி வந்தோன்னு எடுத்துன்னு போயிடு. டேய், காலையில வண்டி ஓனர் கிட்ட நான் தான் கொடுத்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எப்படி வரான்? டேய், எனக்கே தெரியும்டா, சும்மா அந்த ஆளுகிட்ட சொன்னேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை முளை மாதிரி தானமும் இந்த வயசில் கற்று வச்சுது. ஓனர்கிட்ட வண்டி கொடுத்துட்டு வந்தவங்ககிட்ட போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பயங்கரமான ஆளுங்க. கொஞ்சம் இருந்தால் நம்மளையும் வித்துருவாங்க போல இருக்கு. ஏன்னு தான் ஷான்லாம் போட்டுருக்குறா போல, வேட்பாளர் ஆகிட்டா போலியா? வேலை அத்த தலைவலி வருதியா, பார்த்துக்கோ. வேலை கொஞ்சம் தள்ளிக்க. வேலை 1 2 ஏய் தம்பி கொஞ்சம் தண்டா. 3 நானா 1 2 3 பேர் படிக்கிறேன். நீயா தம்பி, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது.
நான் வண்டியை என்றேன். நேர இப்போ வண்டி இருக்குன்றா. வேலு அது என்னன்னு விவரத்தை சொல்றேன் இரு வேலு. சரி அது என்ன விவரம் சொல்லு. ப்ரோ அது நான் சொல்லட்டுமாண்ணா, ஒரு வண்டி கூட திருடு போல, ஒரு வண்டி கூட நாங்கள் விற்கல, 3 வண்டி அப்படியே நிற்குது. என்ன வேலை சொல்கிறான் அவன், எனக்கு ஒன்றுமே புரியல. புரியாத வரைக்கும் சந்தோஷம். கும்பிடு அது கேட்டாங்க ஏன் வாலண்டியாக நீ வாயை கொடுக்குற. வேலு அந்த தண்டல் விடுறோம்ல வண்டியை காணும்னு சொல்லிட்டே இருந்துக்கிறான் வேலு. என்ன வண்டியை வந்து அது ப்ளஸர் ரெட் கலர் வண்டி. லஸ்ஸர் வண்டியா? வேலு அது சுந்தர் வண்டியா கவுத்து போட்டு இருக்கிறத நான் பார்த்தேனே. நோ அது டார்க் சிவப்பு, இப்போ தொலைஞ்சு போனது லைட்டு சிவப்பு, புரியுதா? சரி வேலு அதெல்லாம் விடு. இப்போ உங்ககிட்ட 3 வண்டி தான் இருக்குதா, இல்லை வேற வண்டி எதாவது ரிப்பேருக்கு வருமா அதை சொல்லு முதல்ல. நாங்கன்னா ரிப்பேருக்கு வர வண்டியை வித்துடணும்னு நினைக்கிறேன் நீ. ஏய் என்னடா அண்ணன் மரியாதை பேசினுக்கிற மேலே? என்ன வேலு நேரில் அவங்க எதுக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதை விடு, நீ எதுக்கு இப்போ வண்டி அடிச்சது கேட்குற? வேலு அதை சொல்கிறேன் வேலு, நீ சால்வை போட்டுனுக்கிறியா, அது என்ன விஷயம் அது சொல்லு வேலு. அதான் ஒரு கட்சிக்காரர் ஓட்டு கேட்டா வந்தார். சரி எனக்கு ஒரு சால்வை போட்டு ஓட்டு போடணும்னு கையெடுத்து கும்பிட்டு போனார். ஓ அப்போ அவங்களை ஏமாற்றி இந்த சால்வை வாங்கியிருக்கிற. என்ன சொல்ற நீ? எனக்கு தான் இந்த தொகுதியில் ஓட்டே இல்லையா வேலு. அதான் சத்தமாக சொல்ல. நீ எதுக்கு வந்த அதை கொண்டு எனக்கு சொல்கிறேன். உனக்கு வந்து இப்போ சால்வை போட்டாங்களே, ஆமாம் எந்த கட்சிக்காரன் போட்டான்? அபிநனுக்கு. வேலு அந்த கட்சிக்காரங்க தான் நாளைக்கு சைக்கிள் பேரணி, பைக்கு பேரணி, கார் பேரணிலாம் வைக்க போறாங்க. அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு வேலு. உங்ககிட்ட ஒரு 10 பைக் இருந்துன்னு வச்சுக்க, ஒரு பைக்குக்கு 100 ரூபா. நாளைக்கு ஊர்வலத்துக்கு எத்தனை போயிட்டு எத்தனை வந்து விட்டுவேன். ஐயோ இன்னைக்கு பார்த்து 3 வண்டி தான் இருக்கு. அப்போ 300 ரூபா தான் கிடைக்குமா? சொல்லுங்க பேர் எனக்கு வண்டி எடுத்து போனா ஒரு வண்டிக்கு 100 ரூபாய் தான் தராங்களா? ஹே அது இல்லடா, ஒரு 50 25 கொடுப்பாங்க. வேலாச்சா அங்கதான் 100 ரூபா சொல்றேன்டா. ஒரு வண்டிக்கு 100 ரூபாய் தானா? டேய் பேப்பரத்தை கெடுத்துடாதீங்கடா. வண்டிக்கு 100 ரூபாய் கூட 300 ரூபா கிடைக்குமாட்டா? ஐயா காலையில தான் 500 ரூபாய்க்கு சம்பாரிச்சு கொடுத்துருங்க. ஐயா அல்படா இது 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு. டேய் தம்பிங்களா, ஒரு வண்டிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்புறம்? வண்டிக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க, எனக்கு தெரியும். டேய் 500 ரூபாடா, 300 ரூபா தானே தாங்க ஒரு பைக்குக்கு. பாத்தியா உண்மை வந்தது பாத்தியா? நேரில் என்கிட்டயே போய் சொல்லிட்டல. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஆளுக்கு 150 150 3 வண்டி இருக்கு. என்ன சொல்ற? அத்தை நீங்க 2 பேரும் எடுத்துட்டு போனா நாங்க 2 பேரும் என்ன பண்ணுறது? டேய் ஊரா 3 வண்டி ஓனர்கிட்டே நம்ம போய் சொல்லிடலாம். இதே ஓனர் இருக்க சொல்லுவியா? ஒன்றும் நேரில் இது மாதிரி விஷயம் நான் தனியாக கூப்பிட்டு பேசுகிறோம். பசங்க இருக்க பேசக்கூடாது. இப்போ பார்த்தியா பங்கு கேட்குறாளுங்க. வேலு குத்துனா வேலு, எவனோ வண்டி நம்ம சம்பாதிக்க போறான். இதுல என்ன இருக்குது? பார் வண்டியை பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவோம், புரியுதா? நான் போர் ஒன்று வாங்கிட்டு வர்றோம், நீ வண்டி மட்டும் தொடச்சி எடுத்துன்னு போ. பட்டா வா வேலு வா வேலு. டேய் தம்பிங்களா, வேலு அல்படா, உங்களுக்கு நான் தனியா தரலாம் தான் நான் நினைச்சேன். இப்படி கோத்து விட்டீங்களடா. சரி அதெல்லாம் விடுங்கடா, நாளைக்கு தான் ஊர்வலம். 3 வண்டியும் சும்மா பணம் தொச்சு வைங்க, நான் வந்து எடுத்துன்னு போறேன். போட்டு விட்டுறேன்.